இன்றைக்கி வீடியோவில் ஆனியன் சமோசா எப்படி கிறிஸ்பியாக வீட்லேயே ரெடி பண்ணலான்றது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கேரட், ஒரு ஆனியன், ஒரு கப் வாட்டர், சால்ட், 2 ஸ்பூன் ஆயில். இது மெஷரிங் கப். ஒரு கப் மைதா ஆர் வீட் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். கோதுமை மாவு இல்லைன்னா அரை கப் கோதுமை மாவு, அரை கப்பு மைதா சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான டோவாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி தான். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆயில் மிக்ஸ் பண்ணி ரெஸ்ட்டில் விடலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஆனியனும் கேரட்டையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஆஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டஃபிங்க்கு எந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா க்ரீன் சில்லி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கேரட் மட்டும் இல்லை, பீட்ரூட் அண்டு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இது இந்த ரோட் சைட் ஷாப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா வெறும் ஆனியன் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி இந்த மாவை கொஞ்சம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு இந்த நான் ஒரு 3 பார்ட்டிஷன்ஸாக நான் பிரிச்சுக்கிறேன். சப்பாத்தி மாதிரி நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டர்ஸ் இல்லைன்னா டம்ளர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மாதிரி திரட்டி வச்ச மாவை பேனில் இல்லைன்னா தவாவில் போட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த மாதிரி ஜஸ்ட் 1 மினிட் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு அந்த மாவில் இருக்கிற தண்ணி இந்த ஹீட் அப்சர்வ் பண்ணிவிடும். இதுதான் சமோசா ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஷாப்லலாம் ரெடிமேட் பேக்ஸில் கிடைக்கும். ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம தேவைப்படுற நேரத்தில் நம்ம எடுத்து ஸ்டஃபிங்கில் உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம ஆயிலில் பொரித்து எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சமோசா ரோல் பண்ண போகிறோம். சமோசா ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஷீட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரோல் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு ஓரத்தில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தண்ணி இல்லைன்னா தண்ணியில் 1 ஸ்பூன் மைதாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணோன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஆயிலில் போடும்போது பிரிஞ்சு அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஷீட்ஸை ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். நம்ம தேவைப்படும் பொழுது எடுத்து உடனே சமோசா ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் இந்த சமோசா. இந்த மாதிரி தான் ஷாப்பில் ரோட் சைட் ஷாப்லலாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கூட சமோசா ஷீட்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, நம்ம சமோசா ஷேப் கொடுத்தாச்சு. இந்த மாதிரியும் சமோசா ரெடி பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாகவும் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு
சென்டரில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஷேப்பும் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணி சமோசா ரெடி பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து ஆயிலில் போடாமல் ஒரு 10 minutes வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சமோசா வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டான சமோசா ஷேப் கிடச்சிருச்சு. ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம நல்லா டைட்டாக சீல் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வராது. பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா மாவுலாம் இருக்கும், அந்த ஷீட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து எந்த ஷேப்பில் நல்லா கட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்த உடனே எடுத்து வச்சுட்டு இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு அண்டு சில்லி பவுடர் வந்து நம்ம போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சமோசா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்